அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். கோபுரம் சிப்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். புறா சண்டை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது மாறி. இப்போ நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தோணலையா, ஐயோ என்னடா நம்ம கதையோட ஒரு இது வந்திருக்காங்க அப்படின்னு? கண்டிப்பாக இது இந்த கேள்வி முதல் முறை எதிர்கொள்கிறேன். ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பண்ணல, சரி லைன் சொல்லுங்க அப்படின்னா, சார் புறா பந்தயம் பேக்ரவுண்ட் புறா பந்தயம் தான் மாறில வந்துச்சுப்பா, இமீடியட்டாகவே அது வந்து இது புறான்னா நம்மள மாதிரிப்பட்ட விளக்கு எல்லாமே புறா தான். 30 நாளில் படம் எடுத்துருக்கு, 40 நாளில் படம் எடுத்துருன்ட்டு வந்து அப்படியே லாக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நானும் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பேய், அந்த பேய் என்ன பண்ணிச்சு அப்படின்ட்டு வந்து நான் ஒரு படம் எடுக்கலாம். யாரை சொல்கிறீங்க? இந்த பொதுவாக 21 மணி நேரம் உன்னால முடியுமாடா? அந்த கணிக்கு பறந்தா பாவம்ல. முதல் பட இயக்குனர்களை சொல்கிறது என்னென்னா, சினிமாவில் எப்படி இருக்குது, நம்ம இதை எடுக்கிறோம் அப்படின்னு கண்டென்ட் ரிவ்யூனா முதல் படம் பேசுகிறாங்க, ரெண்டாவது படம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஒரு பெரிய ஹீரோ கிடச்சா வேறு மாதிரி அவங்க மாறிடுறாங்க. நீங்கள் அப்படி மாறிடுறீங்களா? என்ன பிரச்சனை அப்படின்னா, மணிகண்டன் சாரோட கடைசி விவசாயிக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வேறு, அவர் இயக்குன படங்களுக்கு கிடைச்ச துணிவுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ். இப்போ நான் இந்த பைரிக்கு 2-3 ப்ரொடக்ஷன் ஹவுஸில் என்ன சொன்னால், ஏன்பா இந்த கதை எடுத்துக்கின்னு சுற்றிட்டே இருக்கு நீ. ஏன்னா எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, பைரி அப்படின்றதுனா என்ன? பைரி அப்படின்னா என்னென்னா, பைரி வந்து ஒரு வட்டார வழக்கு சொல். ஆக்சுவலாக நம்ம படம் வந்து முழுக்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோவிலில் படம் பிடிச்சிருக்கிறோம். அந்த ஊரோட ஒரு பருந்துக்கு பருந்து மாதிரி ஒரு கழுகு, அதுக்கான அதுலேருந்து ஒரு வெரைட்டி தான் வந்து ஃபால்கன் சொல்லுவாங்க. ஸோ அதோட வட்டார வழக்கு தான் பைரி. ஸோ பைரி ஏன் அப்படின்னா, நம்ம படம் வந்து முழுக்க வந்து நம்ம போஸ்டர்ஸ் இதிலலாம் நம்ம ப்ரொமோட் பண்ணுற மாதிரியே வந்து புறா பந்தயம், அதோட வாழ்வியல் சார்ந்த படம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அந்த புறா வளர்க்குறவங்களுக்கு பெரிய எனிமியை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பைரி தான். ஸோ என்னென்னா, அவங்க வளர்க்குற புறாவை அது வந்து கொத்தி தின்னுட்டு, இப்போ நாங்கள் வந்து எத்தனை புறா நீங்கள் வளர்க்குறீங்களோ, ஒரு இயருக்கு நீங்கள் ஒரு ட்ரைனிங்க்கு நீங்கள் கொஞ்சம் பீஜன்ஸ் ப்ரீட் எடுக்கிறீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸை வந்து அது வந்து ஏர்லேயே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபைனலாக பந்தயத்துக்கு ரேஸிங்கில் நீங்கள் ட்ரெயின் ஆகும்போது, உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு 50 புறா எடுத்திங்கன்னா, எண்டு உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக ஒரு 5 புறா 10 புறாக்குள்ளே தான் அதிகபட்சமாக வரும். ஸோ இந்த புறா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைரி. ஸோ அந்த நம்ம கதைக்கும் ஒரு இது புறா பந்தயத்துக்கும் சம்மந்தம் இருக்கிறனால நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டோம். ஓகே. பொதுவாக இந்த புறா சண்டை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது மாறி அப்படின்ற ஒரு படத்தில் அதை காட்டினாங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த கதையெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்களா? அப்போ நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தோணலையா, ஐயோ என்னடா நம்ம கதையோட ஒரு இது வந்திருக்காங்க அப்படின்ற? கண்டிப்பாக இது இந்த கேள்வி முதல் முறை எதிர்கொள்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் வந்து நாளை இயக்குனர் பண்ணோம். நம்மளோட குறும்படம் வந்து 2014 வந்து இதே பேரில் வந்து நம்ம வந்து நாளை இயக்குனர்லேயே பண்ணிட்டோம். ஒரு ஆக்ஷன் ரவுண்டில் இந்த படத்தை பண்ணியிருந்தோம். ஸோ பண்ணும்போது எல்லாருமே பயங்கர இம்ப்ரெசிவாக, எல்லாருமே பயங்கர எதிர்பார்த்தாங்க. அப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ டுவர்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து அப்போது வெளியே வந்தோடனே, சரி இதுதான் நம்ம படம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கும்போது, ஏன்னா ஆர்டிஸ்ட்டே நாங்கள் அதை வந்து பிச் பண்ணி ஆர்டிஸ்ட்டை கதை சொல்லி அவங்களுமே வந்து லாக் பண்ணி வச்சுருக்கும்போது தான் வச்சு அந்த மாதிரி ஒரு ஜேர்னி போய்ட்டு இருக்கும்போது மாறி படம் அதோட அனௌன்ஸ்மெண்ட்டு, அதுவும் புறா வச்சு தான் வருது அப்படிங்கும்போது, அது ஒரு சர்டன் இயர்ஸ் வந்து அந்த இது வந்து நமக்கு அந்த தாக்கம் தீரதுக்கு. இப்போ என்னன்னா, நீங்கள் ப்ரொடியூசர்ஸ்ட்டை போய் நீங்கள் சொல்லும்போது, சார் புறா வச்சு ஒரு கதை அப்படின்னா, ஒன்ஸ் மாறி வந்ததுக்கப்புறம் வந்து அதான் மாறி வந்துச்சேப்பா புறா வச்சு, இந்த பதிலை நீங்கள் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பண்ணல, சரி லைன் சொல்லுங்கள் அப்படின்னா, சார் புறா பந்தயம் பேக்ரவுண்ட் புறா பந்தயம் தான் மாறியில் வந்துச்சுப்பா, இமீடியட்டாகவே அது வந்து இது. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ஃபைனல் பண்ணி ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்து ஓகே பண்ணலாம் சொல்லியிருந்துக்குமே, நமக்கு வந்து அந்த மாறி வந்தோன்னா அது அப்படியே இமீடியட்டாகவே வந்து அது அப்படியே டவுன் ஆகிடுச்சு. சரி ஓகே வந்து நம்ம அதுக்கப்புறமான முயற்சிகள் வந்து கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுச்சுது அந்த ப்ரொடக்ஷன் சைடு நம்ம சுற்றும்போது. ஸோ அதுக்கப்புறம் நானும் பிரதரும் நாளை இயக்குனரை நாங்கள் ஒன்றாவே, அவர் சீசன் 5ல் நாங்கள் ஒரு கண்டஸ்டன்ட், நான் தனி டைரக்ஷன் போயிருந்தேன், அவர் அதில் சேம் கண்டஸ்டன்ட் ஒருத்தருக்கு ரெகுலராக படம் பண்ணுவாங்க. ஸோ அதில் எங்களுக்குள்ள பழக்கம் இருந்தது. ஸோ அதன் மூலமாக அப்புறம் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து இணைஞ்சு பேசி நம்ம இந்த ஒரு பைரி எடுப்போம் அப்படின்ட்டு அதோட பயணத்தில், அதுக்கப்புறம் அவரோட முன்னெடுப்பில் அவர் ப்ரொடியூசர் ஏற்பாடு பண்ணி கொடுத்து, ஸோ அப்படி தான் இந்த பயணம் வந்து அதுக்கப்புறம் கடந்து சில வருடங்களுக்கு அப்புறம் நடந்துச்சு. ஓகே. ஒரு நியூ கமர், ஐ மீன் இப்போ ஒரு நியூ ஃபேஸாக தான் நீங்கள் எல்லாருக்கும் தெரிவிங்க. நீங்கள் இப்போ இந்த படத்தை Feb 23 ரிலீஸ் பண்ணுறீங்களா? அன்றைக்கே வந்து சதீஷ் அவர்கள் நடித்த வித்தைக்காரன் ரிலீஸ் ஆகுது.
இன்னொன்றில் வந்து வைபவ் அவர் நடித்த ரன்னம் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த பக்கம் நியூ ஃபேஸாக நீங்கள் ரிலீஸ் ஆகுறீங்க அப்படிங்கும்போது அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, நமக்கு எப்படி ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு இருந்திருக்கா? இல்லை அப்படி இல்லை. ஏன்னா எல்லா டைம்லேயுமே இல்லை அந்தந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு படத்துக்கான கண்டிப்பாக வந்து எல்லாருமே எல்லா படமும் பார்க்கணும். கண்டிப்பாக நம்ம படமும் அந்த படம் பார்க்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக நம்ம படம் பார்ப்பாங்க நம்பிக்கையில் தான் நம்ம போகிறோம். அதில் ஒன்றும் இதுவாக ஒன்றும் யோசிக்க ஒன்றும் இல்லை. ஓகே. ஒரு ஸ்பார்க் ஒன்று வேணும்ல, ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை இந்த ஸ்பார்க்கை ஏற்படுத்தும் மக்கள்கிட்ட அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ பைரி என்னன்னா அந்த ஸ்பார்க் ஏன் ஏற்படுத்தும்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஷார்ட் ஃபிலிமாக பார்த்தேன். ஸோ ஷார்ட் ஃபிலிமாக பார்க்கும்போது அதோட அந்த எஃபோர்ட்டும் சரி அதோட கண்டென்ட்டும் சரி பயங்கர யூனிக்காக இருந்தது. இது எனக்கான படம் அப்படிங்கிறது எனக்கு அப்போவே தீர்மானமாச்சு. ஸோ அந்த தீர்மானத்தை நான் கையில் எடுத்து அங்கேருந்து இப்போ வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்த்து தான் பைரி பண்ணியிருக்கோம். இது வந்து கண்டிப்பாக ஒரு புது உலகமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து இதுவரை இல்லாதன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்ல தான் செய்வாங்க. இது வந்து தென் மாவட்டத்தோட அந்த வட்டார வழக்கு அந்த மொழி அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட ஒரு வாழ்வியலை இந்த பைரி சொன்ன அளவுக்கு வேறு எந்த படமும் கண்டிப்பாக சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நிறைய வரலாம். இதுக்கு முன்னாடி அந்த வழக்கை வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதில் அவ்வளோ விஷயங்கள் உள்ள வச்சுருக்கோம். ஸோ வில்லுப்பாட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இங்கே அங்கே ஐயாவளின்னு ஒரு ரிலீஜன்ஸ் இருக்குது. அந்த ரிலீஜன் பேஸ்ட் அங்கே உள்ள மக்கள் இருக்காங்க. அதை பற்றி எப்படி சொல்ல வரீங்க? ஸோ என்னன்னா ஐயாவளின்னு ஒரு அந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில், தூத்துக்குடி, அந்த விருதுநகர் அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து ஐயாவளின்னு ஒரு வழிபாடே பண்ணுறாங்க. போஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கடவுள், நீதான் அன்பே கடவுள், நீதான் கடவுள். ஸோ கண்ணாடியில் நீ பார்த்தன்னா நீதான் கடவுள், வைகுண்டர்னு சொல்லி ஒருத்தர் அதை பண்ணாங்க, அங்கே ஆரம்பித்தாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம படத்துக்குள்ளே ஒரு ஹிடன் விஷயமாக இருக்கும் அது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து 100% ஒரு புது உலகத்துக்குள்ளே, புது அட்மாஸ்பியருக்குள்ளே, புது வாழ்க்கைக்குள்ளே உங்களை கூட்டு போகும். யாரையுமே என்னை வந்து பயங்கர நான் வந்து செல்ஃபாக செம்ம சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக படம் பார்க்கும்போது ஃபீல் ஆகும். ஓகே. இப்போ நீங்கள் இப்போ இந்த பைரி அப்படின்ற ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு அது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் மூவி அப்படின்ற மாதிரி தெரியுது. பொதுவாக ஒரு படங்களில் வந்து ஹீரோயின் வந்துட்டு ஒரு சாங், ஒரு ரொமான்டிக் சீன் இப்படின்னு வந்துட்டு போயிடலாம். இந்த படத்தில் உங்களோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கும்? இதில் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. பார்ட் 1ல் வந்து லைக் என்னோட இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோவோடது அண்ட் அவங்க மதர் கேரக்டர் அவங்களோட பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கும். அண்ட் செகண்ட் பார்ட்டில் இருந்து தான் என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் அதில். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் லைக் காலேஜ் சீக்வென்ஸு எல்லாமே காலேஜில் படிக்கிற மாதிரி அண்ட் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் பார்ட்டில் இருந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு டைரக்டர் சார் எனக்கு. அது ஓகே. நீங்கள் நேட்டிவ் கன்னியாகுமரி, நாகர்கோவில் சைடா இல்லை எப்படி? இல்லை நான் மலையாளி. மலையாளி கிட்டத்தட்ட அது பக்கத்தில் தானே, அங்கிட்டு தானே? இல்லை ஆக்சுவலாக எனக்கு நேட்டிவ் அம்மா மதர் டங் வந்து எனக்கு தெலுங்கு, அப்பா மலையாளி. ஸோ இருக்கிறது அங்கே தான். நான் பிறந்து வளர்ந்ததுலாம் ஆந்திரா தான். ஓகே. இப்போது பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. பொதுவாக இந்த பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற ஒரு விஷயமே நீங்கள் பெருசாக பெரிய பட்ஜெட் படங்களில் தான் வரும், இல்லை பெரிய ஹீரோஸ் பண்ணுற படங்கள் தான். அதுவும் பாகம் 1 ஹிட் ஆயிடுச்சுன்னா திடீர்னு பார்ட் 2 அனௌன்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதை எப்படி நீங்கள் எடுக்கும்போதே பாகம் 1 அதுவும் வந்து இது நம்ம படம் ஹிட் ஆயிடுச்சு அதில் ஒன்று பண்ணணும்னு சம்மந்தமே கதைக்கு சம்மந்தம் அந்த ஒரு பேரை மட்டும் வச்சு அந்த மாதிரி படம் கிடையாது. நம்ம ரைட்டிங்லேயே நாங்கள் ஃப்ரம் த பிகினிங் எழுதி அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் நான் வந்து இந்த படமே நாங்கள் வந்து பிகினிங் ஷூட் போகும்போதே அப்படி தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சுது. அது வந்து நீங்கள் நம்ம இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம உட்காந்து பேசுவோம். ஸோ அப்போது இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் இதை பகிர்ந்துக்கிறோம். இதை பற்றி இன்னும் இதில் என்ன விஷயங்கள் இருக்குது நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். பட் இந்த பார்ட் 1 அப்படிங்கிறது ஃப்ரம் த பிகினிங் ஷூட்டிங்லேயே வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு கொஞ்சம் எங்களோட ப்ராசஸில் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுது. ஸோ அந்த கல்ச்சர் வந்து இப்போ ஆஃப்டர் கொரோனா, அந்த பாகுபலி அப்புறம் அந்த ஆஃப்டர் கொரோனா இதுக்கப்புறம் இப்போ வர இது எல்லாமே அந்த ஒரு டைட்டில் மட்டுமே வச்சுக்கிட்டு வந்து அந்த மாதிரி இதில் நம்ம படமே எண்டு வந்து முடிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து இந்த கேள்வி வரும். என்ன இது வரைக்கும் நாங்கள் போட்ட செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் செலிப்ரிட்டி, அப்புறம் இந்த நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஷோ, இது எல்லாமே பார்த்தவங்களோ சொன்ன ஒரு வெளியே வந்து நான் சொல்லும்போது எப்போப்பா நீங்கள் அந்த 2வது பார்ட் எடுக்க போகிறீங்க, அவ்வளோ க்யூரியாசிட்டியாக இருக்குது. அந்த ஒரு விஷயந்தான் அவங்க எல்லாருமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டுவர்ட்ஸ் எண்டு ஒரு ஆடியன்ஸாக படம் பார்த்துட்டு வரும்போது அந்த நீங்கள் இப்போ ஒரு பாகுபலி முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் கட்டப்பா கொன்னா அப்படின்ட்டு ஏன் வந்து கொன்னாப்புல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஸோ பைரி முடிச்சு வரும்போதும் அதை நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ படம் ஆஃப் தான் முடியும், படம் முடியாது, ஆஃப் தான் முடியும். ஸோ டுவர்ட்ஸ் எண்டு ஒரு ட்விஸ்ட், ஒரு கேள்விகளோடவே தான் படமும் நிறைவடையும். ஸோ இது ஃப்ரம் த பிகினிங் ப்ரீ பிளான் பண்ணி பண்ண விஷயம் தான்.
இப்போ எந்த ஒரு இன்டர்வியூ போய் நம்ம பேசினாலும் போஸ்ட் ரிலீஸ் இதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம் அப்படின்னு யாரும் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல மாட்டாங்க. பட் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டாங்க, நான் கூட பார்த்தேன். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவரும் சொல்லியிருந்தார், இந்த வருஷத்தில் மிகப்பெரிய படமாக இது இருக்கும்னு. யாத்திசை டைரக்டர் அவர்லாம் சொல்லியிருந்தார். எப்படி இதுக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இவ்வளோ வருது? எந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? எதனால் இந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது? ஆக்சுவலாக எந்த அளவுக்கு இந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற விஷயங்கள் என்னென்னா, அதுக்காக ஃப்ரம் த பிகினிங் எழுதுறதுலேருந்து என்னென்னா, நம்ம சினிமா பேக்கிங்லேருந்து வரோம். சினிமா பேக்கிங்னா உதவி இயக்குனர் பேக்கிங். நம்ம வந்து வந்து நம்ம ஒரு வேற எங்கேயோ வேலை செஞ்சுட்டு நம்ம ஒரு பண்ணலாம் ஒரு சினிமா அந்த மாதிரி ஒரு அதில் வரல. நம்ம இது பேக்கிங் வரும்போது ஸோ என்ன அப்படின்னா டுவர்ட்ஸ் நீங்கள் ஆடியன்ஸை வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன கண்டென்ட் பண்ணலாம். ஆனால் வந்து தேட்ரிக்கல் இப்போ வந்து ஓடிடியில் வருகை, இப்போ சமீப வருகை ஓடிடி. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்க்குறது நம்மளோட தாட் எல்லாமே தேட்டருக்கு ஒரு ஆடியன்ஸை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுங்கிற கோணத்தில் தான். அப்புறம் படத்தையுமே வந்து என்னென்னா தேட்ரிக்கல் மெட்டீரியலை தான் ட்ரீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து இது வந்து ஏ கிளாஸ் படம் அப்படிங்கிற மாதிரிலாம் கம்ப்ளீட்டாக வந்து வர எந்த ஒரு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வந்தாலும் ஸோ அவங்க டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. சேம் டைம் அவங்க வந்து அனுபவிக்கிற விஷயம் ஒன்று புதுசாக இருக்கணும். அப்புறம் புதுசாக ஒரு களம் ஏதாவது ஒன்று யூனிக்காக இருக்கணும். ப்ளஸ் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்கும். என்னென்னா இந்த படத்தில் அவ்வளோ மெனக்கெட்டுருப்போம். என்னென்னா இதில் வந்து மியூசிக் வந்து பிஜிஎம் பதிலாக வில்லுப்பாட்டு ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ ஒரு அம்மா கோவிச்சுட்டு பையன்ட்ட கோவிச்சுட்டு போகிறான்னா வழக்கமாக ஒரு பிஜிஎம் பேத்தாஸ் பிஜிஎம் போடுவாங்க சார். இப்போ நம்ம படத்தில் பார்த்துன்னு சொல்லலாம், அம்மா பையனுக்கு ஒரு கிளாஷ் வருது படத்தில் இருக்கு, அம்மா பையனுக்கு ஒரு கிளாஷ் வருது, அம்மா டக்குன்னு கோவிச்சுட்டு வந்தாங்கன்னா எனக்கு அவன் மகனும் இல்லை, நான் அவனுக்கு தாயும் இல்லை, நன புறா புறா புறாவெறிதான் கொண்டவர்க்கு அப்பன் உண்டோ அம்மை உண்டோ நன வெறியாட்டத்தில் வெந்தவர்க்கு சாம்பல் கூட மிச்சம் உண்டோ நன. ஸோ இப்படி என்னன்னா அந்த எமோஷனை அது வந்து புல் பண்ணும். ஸோ என்னென்னா அதை இப்போ ஒரு பிஜிஎத்துக்கு பதிலாக இந்த மாதிரி இப்படி ஒரு முயற்சி முழுக்க புறா ரேஸு அதோட விஎஃப்எக்ஸ் அப்படின்ட்டு என்டர்டெயின்மெண்ட் என்கேஜி ப்ளஸ் எமோஷனல் கனெக்ட்டுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அவ்வளோ நாள் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஆர்டிஸ்டோட ப்ரொடக்ஷன்ஸோட சப்போர்ட்டோட. ஏன்னா எல்லாருமே புதுமுகம். அந்த புதுமுகம் நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க. ஒருத்தருமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இவங்க என்னப்பா அறிமுகம் நடிக்கிறா அப்படிங்கிறது உங்களுக்கு தோணியிருக்குது. ஸோ இது மோஸ்ட்லி அந்த ஊரில் வாழ்கிற மக்களே தான் நடிக்க வச்சுருந்தோம். பட் என்ன அப்படின்னா அதுக்கான டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ டைமை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வரலைன்னா இப்போ பொறுமையாக இருந்துட்டு எனக்கு வந்து என்னென்னா அந்த லுக் அண்ட் இது எனக்கு ரொம்ப அந்த ஒவ்வொரு மனிதர்களோட லுக் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஸோ பொறுமையாக இருந்து அவங்ககிட்ட அதை வாங்குறது. ஸோ இந்த மாதிரி அதுக்கு சப்போர்ட்டாக இருந்து அவர் பிரதர் தான் அதுக்கு முழு சப்போர்ட். ஏன்னா ப்ரொடக்ஷன் அவர் கையில் தான் இருந்தது, ப்ரொடியூசர் இருந்துக்காங்க, அவங்க சார் டிகே சார் வந்து அந்த மாதிரிலாம் இருந்து முழு பொறுப்பும் அவர் சையத் கையில் தான் இருந்தது. ஸோ அதுக்கு இந்த ஒரு தேவை இருக்கிற பட்சத்தில் இவ்வளவு நம்ம உழைக்கிறத அவர் பார்த்துட்டு ஸோ இந்த டெடிகேஷனில் வேலை செய்யும்போது நான் சொன்னது ஒன்று, படத்தோட ஆரம்பிக்கும் போது நான் ப்ரொடியூசருக்கு நான் ப்ராமிஸ் பண்ண பட்ஜெட் ஒன்று, நான் சொன்ன நம்பர் ஆஃப் டேஸ் ஒன்று. ஆனால் டுவர்ட்ஸ் எண்டு நான் ஷூட் பண்ணதும் நான் சொன்ன பட்ஜெட்டுக்குமே ரொம்ப ஒரு வித்தியாசம் இருந்தது. ஆனால் அந்த இடங்களில் அதன் மூலமாக எனக்கோ ப்ரொடியூசருக்கோ எந்த இதுவும் அதெல்லாம் அவர் பேர்டை நான் எடுத்துக்கிட்டு ஸோ ப்ரொடியூசர்கிட்ட அதை பேசி ப்ரொடியூசருமே வந்து என்னென்னா வழக்கமாக ப்ரொடியூசர் இருப்பாங்கல்ல, ஒரு நாள் இந்த போர்ஷன் ஷூட் பண்ணலன்னா வந்து கோவப்பட்டு ஏன்பா இது இத்தனை நாள் ஆயிடுச்சுன்னு அந்த மாதிரி கிடையாது. அவர் பிரதரோட வார்த்தையை அவ்வளோ நம்பினாங்க ப்ரொடியூசரு. ஸோ அவர் சொல்லுவார், சார் ஜான் வந்து பண்ணுறது அவ்வளோமே வந்து படத்தோட வெற்றிக்காக படத்துக்காக தான் இவ்வளோ பண்ணுறாரு. அப்போ அவர் அந்த அடிப்படை எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்து ப்ரொடியூசர் பிரதர் எப்போவுமே சொல்லுவார், ப்ரொடியூசர் நம்புறதுனால நம்ம அந்த ஒரு நமக்கு கிடைக்குது பிரதன்ட்டு. அது முழு பொறுப்பும் இந்த படம் இவ்வளவு சிறப்பாக இன்னைக்கு நம்ம நாளைக்கு இன்னையை விட இப்போ வந்து இந்த ஒரு சின்ன ஒரு பொறி கிளம்பி பேசுகிற சக்தி சார் பேசுனது, நண்பர் யாத்திசை இயக்குனர் தரணி ராசந்தன் பேசுனது, டுவர்ட்ஸ் படம் ரிலீஸுக்கு அப்புறம் இதோட பேச்சு சக்தி சாரே வந்து நீங்கள் மேடையில் பேசுனது கேட்டிருப்பீங்க. டுவர்ட்ஸ் வந்து இது இன்னும் அது வைடாக பேசும்போது அப்போ இன்னும் வந்து அதுக்கான முழு காரணம் வந்து யார் சொல்லுவேன்னா நான் அவரை தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு இயக்குனர் ஒரு படைப்பை வந்து சிறப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுதந்திரம் ரொம்ப முக்கியம். ஒரு படைப்பாளிக்கு சுதந்திரம் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு 30 நாளில் படம் எடுத்துரு 40 நாளில் படம் எடுத்துருன்ட்டு வந்து அப்படியே லாக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நானும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பேய், அந்த பேய் என்ன பண்ணிச்சு அப்படின்ட்டு வந்து நான் ஒரு படம் எடுக்கலாம். யாரை சொல்கிறீங்க? பொதுவாக நம்ம பொதுவாக சொல்கிறீங்களா? ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு 30 நாளில் வந்து படைப்போ நம்ம நண்பர்கள்லாம் நிறைய பேர் நம்ம சினிமாவிலேருந்து வந்து ஏகப்பட்ட நண்பர்கள் என்னோட சீனியர்ஸு ஜூனியர்ஸ்னு இன்னும் படம் பண்ணாமல் ஸ்கிரிப்டை வச்சுட்டு ஏன் கூட ட்ரை பண்ணுவாங்க. இன்னும் அப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ டிமாண்ட் என்ன வரும்னா ஒரு லொக்கேஷன், ஒரே லொக்கேஷன், ஒரு 15 நாள் ஷூட் பண்ணிக்கலாம், ஒரு பட்ஜெட்டு பண்ணிடுங்க ஒரு படம், ஒரு பேய், அதுதான் நம்ம கரெக்டாக இருக்கும். பேய் வீட்டுக்குள்ளே பேய் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? நம்ம வந்து 16வது வருஷம் இது சினிமாவில் நம்ம இயங்குறோம். ஸோ அப்போ எந்த விதமான ஷூட் நம்பர் ஆஃப் டேஸ் எனக்கு ரொம்ப அதிகம். அது அவ்வளோ முழு பொறுப்பை வந்து அவர் பிரதர் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சனால இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குது. ஓகே சார், வெயிட் பண்ணி பார்ப்போம். எங்களுக்குமே ஈகராக இருக்குது. தென் இப்போ நீங்கள் வந்து ஒரு மலையாளி அப்படின்னு சொன்னீங்க.
பொதுவாகவே கேரளாவில் விட தமிழ் சினிமாவில் நிறைய மலையாளிஸ் பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு ஒரு மலையாளிகிட்ட கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை என்னைக்காவது அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. நான் ஒரு மலையாளி பொண்ணு அப்படின்னு சூஸ் பண்ணது கிடையாது. என்ன இங்கே தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் பண்ண மூவிஸ் எல்லாமே வந்து நான் ஒரு மலையாளி அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணல. எல்லாருக்கும் சூஸ் பண்ண எல்லாருக்குமே நான் ஒரு ஆந்திரா பொண்ணாக தான் தெரியும். ஸோ ரீசெண்டாக தான் எல்லாருக்குமே வந்து நான் ஒரு மலையாளியாக தான் தெரிய ஆரம்பிச்சுது. அது ஏன் மலையாளிஸை தான் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மேபி எனக்கு லைக் எப்படி சொல்றது, கியூட்னஸ் அந்த மாதிரி. நீங்க எல்லாரும் ஏன்ப்பா எல்லாம் மலையாளிஸ்னா எல்லாரும் கியூட்னஸ் அப்படி இப்படின்னு தான் எல்லாரும் சொல்றீங்க. அப்படி இல்லையா? அப்படின்னு இல்லை. நான் லைக் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க கிட்ட இருந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நேச்சுராலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி மேபி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். பிகாஸ் நான் மலையாளியாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரல. ஒரு ஆந்திரா பொண்ணா தெலுங்கு பொண்ணா தான் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் இப்போதைக்கும். இப்போ தமிழ் பொண்ணை மாறிட்டீங்க. ஆமாம், அதை முடிச்சு விட்டுருங்க, இல்லைன்னா அவ கமெண்ட்ஸில் ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ இப்போ தமிழ் பொண்ணா மாறிட்டேன் நான். ஆமாம். சரி, இப்போ போஸ்டரில் பார்க்குறோம். இப்போ அதில் பிரபு இருப்பார், சிவாஜி கணேசன். சரி, ஓகே, அது ஃபேன் அப்படின்னு வச்சிடலாம். காமராஜர் ஃபோட்டோ மட்டும் இருக்குது. எதுவும் அரசியல் இருக்கா படத்தில்? இல்லை அது ஆக்சுவலாக இது அவரே அவரே சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக என்ன இந்த கேள்வி ஏற்கனவே ஒரு கேள்வி நான் சந்தித்தேன். ஸோ அது என்னன்னா அது வந்து இந்த படம் பிடிப்பு முழுதும் நடத்துனது என்னென்னா நாகர்கோவிலில் நான் பிறந்து வளர்ந்து என்னோட சொந்த ஊர் அருகுமலை அப்படிங்கிற ஊர் தான். ஸோ என்னென்னா அந்த ஊரோட வாழ்வியலை தான் நான் வந்து பிளாட்டாக முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுதான் களம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஊரோட எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ என்னென்னா நான் இது ஒரு பதிவாக மட்டுமே தான் பார்க்குறேன். ஸோ இப்போ என்னென்னா நம்ம முன்னாடி என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 400 வருஷம் முன்னாடி என்ன நடந்தது, 300 வருஷம் என்ன நடந்ததுன்னா இங்கே என்ன தரவுகள் இருக்கோ அதை தான் பார்க்குறோம். ஸோ இப்போ அது இன்னும் முன்னாடி போச்சுன்னா சிலப்பதிகாரத்தை இதை பற்றி நான் குறிப்பிடவே இல்லையே. ஸோ என்னென்னா நமக்கு என்ன தரவுகள். ஸோ ஒரு படம்ங்கிறத வந்து அது ஒரு ஆவணமாகவும் நான் அதை பார்க்குறேன், ஒரு கலையாக பார்க்குறேன், ஆவணமாக பார்க்குறேன். இது ஒரு பிஸ்னஸ் மெட்டீரியல். ஸோ அப்படிங்கிற இதில் இல்லை. ஸோ அப்போ என்னென்னா அது படத்துக்குள்ளே ஒரு வார்த்தையோ ஒரு இதுவோ எதுவுமே இருக்குது. அந்த இப்போது பிரபு சார் படம் இருக்குது, சிவாஜி சார் படம் இருக்குன்னா அதுக்கு ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்குது. அதை இந்த பார்ட்டில் அதை சொல்ல முடியலை. மேபி நம்ம கன்ஃபார்மாக வந்து அடுத்த இதில் நம்ம இது அடுத்த தொடர்ச்சியாக வரப்பாங்களா அதை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு ஏன்னா ஊருக்கும் பிரபு சாருக்கும் ஒரு மிகுந்த தொடர்பு இருக்குது. ஸோ என்னென்னா எங்கள் சிவாஜி சாரோட ரசிகர் மன்ற தலைவர் அப்போ ஒரு 40 வருஷம் முன்னாடி என்னோட சித்தப்பா ஒருத்தங்க தான் இருந்தாங்க. ஸோ அப்போ என்னென்னா அது அவங்களோட யங் ஸ்டேஜ். ஸோ அப்போ என்னென்னா அப்போ வந்து அந்த ஒரு தீவிர அந்த சிவாஜி ரசிகர்கள் அப்போ ஊர் வந்து கம்மியான பர்சன்ஸ் தான் இருந்தாங்க. அப்போ ஊரில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சிவாஜி ஃபேன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபு சாரோட என்ட்ரி வரும்போது எல்லாருமே பிரபு சாரோட தீவிர ரசிகர்கள், ஊரே தீவிர ரசிகர்கள். அப்போல்லாம் வந்து ஊரில் வெளியே திரை எல்லாம் கட்டி படம் போடுவாங்க ரெகுலராக. நான் வளர்ற வரைக்கும் அப்படி போடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்லி பிரபு சார் படம் தான் வரும். ஸோ அப்புறம் ஊரில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா பிரபு சார் வருவாங்க. ஸோ என்ன ஊரில் ஒரு ஃபங்க்ஷன், ஊரில் ஒரு மேரேஜ், அது முக்கியஸ்தர் அவங்க ரசிகர் வந்துன்னா ஊருக்கு பிரபு சார் வருவாங்க. என்னோட நாலேஜில் ஒரு 4 தடவை பிரபு சார் ஊருக்குள்ளே மட்டுமே வந்திருக்கிறாங்க. ஸோ பிரபு சாருக்கும் அந்த ஒரு கனெக்ஷன் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது மாதிரி விக்ரம் பிரபு சார் படம். ஸோ வந்து நீங்கள் இப்போ நான் இதை ஒன்று சொன்னேன், நீங்கள் ஊருக்கு நீங்கள் இப்போ போனால் கூட பிரபு சாரோட ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு சிவாஜி சாரோட பர்த்டே இல்லை நினைவு, இல்லை வந்து பிரபு சாரோட பர்த்டே, இல்லை விக்ரம் சாரோட பர்த்டே, அவரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஊர் ஃபுல்லாக போஸ்டர்ஸ் இருக்கும். வந்து தேட்டர்ஸில் பிரபு சார் வந்து கேரக்டர் ரோல் பண்ணால் கூட வந்து சம்திங் படம் பிரபு சார் கேரக்டர் ரோல் தேட்டருக்குள்ளெல்லாம் பட்டாசு வெடிச்சு. ஸோ என்னென்னா அது அப்படி ஒரு ஃபேன் ஃபாலோயிங்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ அந்த வாழ்வியல் தான் இப்போ இந்த கதையுமே நான் ஒரு ரியாலிட்டியாகவே படத்தோட ஆரம்பத்தில் நான் ஸ்லைடு போடுவேன். என்னன்னா 100 வருஷத்துக்கு மேலே நடந்த ஒரு சம்பவங்களை தழுவி உண்மை அது கதை உண்மை கிடையாது. ஆனால் ஒரு 100 இயர்ஸ் ட்ரெடிஷன் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து கதையை உருவாக்கியிருக்கிறேன். ஸோ அதனால அந்த களத்தில் இருக்கிற அந்த வாழ்வியல் எப்படி இருக்குதோ அது எல்லாமே இருக்கும். இதில் வந்து சாதிய ரீதியாக அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமோ எந்த இதுவும் அதில் துளி கூட இல்லை. ஒரு வசனமோ வாதமோ எதுவுமே கிடையாது. நீங்களும் அவரும் மாமா மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியா? நீங்களும் டைரக்டரும் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்? மாமா மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இல்லை. என்னன்னா நண்பர்கள். என்னன்னா இல்ல, நாங்கள் பொதுவா வந்து ரொம்ப க்ளோஸ்னா தான் மச்சான் கர்ச்சீஃப் இருந்தா குடுறா, கர்ச்சீஃப் எடுத்துறல அப்படிம்பாங்க. நீங்க 2 பேரும் அவர் கர்ச்சீஃப்லாம் மாத்திக்கிட்டீங்க. அதுல எனக்கு கொஞ்சம் வேறுச்சு. ஓகே. கேமரா வந்து அழகா தெரியணும்ல. ஸோ அதுக்கு என்னன்னா நாங்கள் ஒரு 8 வருஷமா நண்பர்கள் ஒன்றா பயணிக்கிறோம். என்னன்னா ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு நாடகக்குனரில் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எனக்கு பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆச்சு, பைரி. ஸோ நான் ஸ்டேஜில் பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆனேன் அவர். ப்ளஸ் அவரோட அந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சது.
ஸோ ரொம்ப பயங்கர ஸ்டெஃபனான ஒரு ஆளாக இருந்தாப்புல, ஃபைட் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்தாப்புல. அவருக்கு என்ன வேணுமோ அதில் வந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறதுல ஸ்டேஜ்லேயே சண்டை தான் போட்டுட்டு இருந்தாப்புல. யார் இவ்வளோ அழகா படம் பண்ணிட்டாப்புல, இவ்வளோ இவ்வளோ ஓப்பனா மனசுல பட்டத பேசிட்டு போற யார் இவரு அப்படிங்கிற ஒரு அந்த இடம் தான் இவருக்கு நம்ம பட் படம் பண்ணவங்கள ஸ்பார்க் கிரியேட் ஆச்சு. அத தாண்டி அந்த எனக்கான பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? என்னோட பாடி லாங்குவேஜ்க்கு பைரி தான் பக்காவா பொருந்தும். ஒரு இன்ட்ரோவா, ஒரு ஹீரோவா நான் என்ட்ரி ஆகுறதுக்கு இதுதான் எனக்கான கதை அப்படிங்கிறதும் அங்க எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து நான் அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் 2 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க நாங்க ஒரு இடத்துல சந்திச்சோம். விஜய் சாரோட அந்த மண்டபம் இது வீடு இருக்கு இல்லையா? அந்த திரும்புற இடத்துல, பாஸ்கர் காலனி திரும்புற இடத்துல. அந்த முக்குல நான் அப்படியே வந்துட்டு இருக்கேன். இவரு இப்படி வந்துட்டு இருக்காரு. அவர் யாரோ மீட் பண்ணுவாரா, நான் அப்படியே யோசிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு வந்துட்டே இருக்கேன். 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறோம். சந்திச்சு என்ன பிரதர் என்ன பண்றீங்க? எப்படி பண்றீங்கன்னு கேட்டோம். அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். இப்பதான் வந்து ஒரு பண்றோம் அப்படின்னு சொன்னாப்புல. சரி நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வேற யாரையும் கமிட் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். இல்ல பிரதர் சரி நம்ம ஓகே எனக்கு பைரி பண்ண ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம சேர்ந்து பண்ணலாமான்னு கேட்டேன். அப்போ வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பிளான் பண்ணோம். ஒரு சின்ன பட்ஜெட்னா அதுக்கு பிரச்சனை உடனே நம்ம பிளான் பண்ணலாம். நான் வந்து என்னோட ஒருத்தர் இருக்காரு. ஹரி சார் ஒருத்தர் இருக்காரு. சரி அவர்ட்ட நான் சொல்றேன். அவர் இமிடியேட்டா ஃபன் பண்ணுவார். நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது அவரும் ஓகேன்ட்டாரு. அங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா அது எங்களுக்கு மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியல. டேக் ஆஃப் பண்ண முடியல. அப்போ மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. நம்ம பைரிக்காக தானே வந்தோம். பைரிக்காக தானே வந்தோம். எனக்கு அது நல்லா தான் போச்சு. அது வந்து டேக் ஆஃப் ஆகாதது எனக்கு பயங்கர ப்ளஸ். அப்புறம் இவர் ஊருக்கு போயிட்டு வந்தாரு. ஊருக்கு போயிட்டு வந்து பிரதர் நம்ம பைரி தான் பண்றோம்னாரு. ரெக்க கட்டி பறக்கிற மாரி இருந்துச்சு. அப்பா பைரி பண்றோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க ஆரம்பிச்ச ஜர்னி தான். ஸோ இப்போ வரைக்கும் ஒண்ணா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நல்ல ஒரு நண்பர்கள் அவ்வளவுதான். 2 பேரும் நல்ல நண்பர்கள். பிரதர் தான் சொல்லிட்டு இருப்போம். மாமா மச்சான் இல்ல. அண்ணன் தம்பி மாரி வச்சுக்கோங்க. பொதுவா நான் நிறைய அந்த டெபியூ டைரக்டர்ஸ் முதல் பட இயக்குனர்கள பேட்டி எடுக்கும்போது அவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா, சினிமால எப்படி இருக்கு? கண்டென்ட் ட்ரிவன் மூவிஸ் வந்து கம்மியா இருக்கு. நம்ம இத எடுக்கிறோம் அப்படின்னு கண்டென்ட் ட்ரிவனா முதல் படம் பேசுறாங்க, 2வது படம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஒரு பெரிய ஹீரோ கிடைச்சா வேற மாரி அவங்க மாறிடுறாங்க. அத பத்தி உங்களோட கருத்து? நீங்க அப்படி மாறிடுவீங்களா? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க இந்த படம் பைரிய பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவரு குடுத்த சப்போர்ட்னால வந்து பண்ண முடிஞ்சுது. ஆனா, இதுக்கு பிரதர் இல்லாம நான் நெறைய ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அந்த கதைய கேட்ச் பண்ணாப்ல. ஒரே ஒரு ஹீரோ மட்டும் தான் கேட்ச் பண்ணி, பிரதர் இத நீங்க வெளிய யார்ட்டயும் சொல்லாதீங்க. நம்ம பண்ணுவோம் அப்டின்ட்டு ஒரு ஹீரோ மட்டும் தான் சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறம் நான் வேற ஒரு சில நடிகர்கள்லாம் நெறைய சந்திச்சு இதே கதைய சொல்லியிருக்கிறேன். யாருக்குமே கனெக்ட் ஆகல. படம் கனெக்ட் ஆகல. படத்த அவங்களால வந்து இது என்ன புறான்னு சொல்றான். புறா 20 நிமிஷத்துல இப்டி பறக்குங்கிறான். புறா இப்டிங்கிறான். புறாவ காமிச்சா புறா இறங்கும்னு சொல்றான். இத இவன் எப்படி இவன் விஷுவலி இவன் இத எடுத்துட்டு வரான். அவங்களுக்கு அது கனெக்ட்டே ஆகல. ஸோ அப்போ ஒரு பெரிய அப்புறம் வந்து புரொடக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? புரொடக்ஷன வந்து நீங்க கன்வின்ஸ் பண்றது இன்னும் பெரிய விஷயம். இதே நேரத்தில நீங்க வந்து ஒரு கமர்ஷியலா சார் ஹீரோ இருக்காரு. இந்த மாரி வந்து ஒரு சங்கச்சிக்கா ஒரு வில்லன் ஒண்ணு வந்து இப்படி ஒண்ணு போச்சுது. இதுல ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு சார். அந்த கான்ஃப்ளிக்ட் இப்படி இன்டர்வல் இப்படி ஒரு ஃபயர் மாரி ஒரு இன்டர்வல் வந்துச்சு சார். 2 பேரும் மோதிக்கிட்டாங்க. சார் அப்படியே பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னும் அப்படி முற்றிலும் 2 ஃபைட்டு அப்படின்ட்டு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியா கதைய வித்துரலாம். புரியுதுங்களா? ஸோ, இப்ப என்னன்னா, இங்க வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து இப்ப கன்டென்ட் இப்ப நம்ம நீங்க கேட்ட மாரி, இப்போ அடுத்தடுத்து நம்ம இதே தான் மூவ் பண்ணி போவோம்னா, நமக்கு இந்த ஒரு ஃபிலிம் நம்ம வந்து ஒரு வாழ்வியல் சார்ந்து படம் பண்ணணும். என்ன படம் பண்ணாலுமே இத எடுத்துட்டு போகணுங்கிறது தான் நம்மளோட இது. ஆனா என்னன்னா, நமக்கு என்ன மாதிரி நீங்க நம்ம பிரஸ் அண்ட் மீடியா இது நம்மள வெளிக்காட்டுற ஒரு இடமா இது இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள நம்மளோட ஒரு ஒர்க்கிங் ஏரியாவோட ஒரு இது இருக்குதுல்ல. ஒரு ப்ரொடியூசர கன்வின்ஸ் பண்றது, நீங்க வந்து ஒரு நார்மல் கதை, ஒரு யூசுவல் டெம்ப்ளேட் கதைய வந்து நீங்க ஈஸியா வந்து உண்மையிலேயே வந்து என் மைண்ட்ல இப்போ பெர்சனலா இப்ப நீங்க இப்ப ஒரு கரெக்ட்டா அந்த மாரி ஒரு கேள்வி என் மனசுல இருந்ததுன்னா, அடுத்த படம் எனக்கு ஒரு 2, 3 ஐடியாஸ் இருக்குது. இது உண்டு. ஸோ என்னன்னா, அதுல 2 ஐடியா வந்து கொஞ்சம் வெளிய இருக்கும். இன்னொன்னு யூசுவலான ஃபார்மேட். சரி நமக்கு இவ்ளோ டைம் ஆயிடுச்சு. மைண்ட்ல என்ன தோணுது அப்டின்னா, சரி வந்து இந்த கதைய எடுத்துட்டு போனா ஈஸியா வந்து ஹீரோவ கனெக்ட் பண்ணிடலாம். ப்ரொடியூசர்ஸ கனெக்ட் பண்ணிடலாம். வச்சு போயிடலாம். ஸோ இது மத்த விஷயம்னா நீங்க யாருக்குமே சொல்லி நீங்க வந்து அத வந்து அந்த ஸ்ட்ரகிள் இங்க ரொம்ப அதிகம். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கண்ணன்னா இந்த ஒரு லைன சொல்லும்போது, "அப்படியா? ஓகே பிரதர்." அவங்க இது ரொம்ப ஒரு இது இருக்கிறனால தான் அந்த மாற்றம். நான் வந்து நம்ம அனுபவபூர்வமா சொல்றோம். ஸோ இயக்குனர்கள் வந்து நீங்க வந்து ஒரு 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 கிரிப் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இருக்கிறேன்னா, என்னோட சீனியர்ஸ் வந்து நான் படம் வேலை செஞ்சதுலேருந்து படம் வேலை செஞ்சதுன்னா 10வது வருஷம் நான் வேலை செஞ்சது. இன்னும் அதில எனக்கு டைரக்டரா இருந்தவங்க, அசோசியேட்டா இருந்தவங்க, நண்பர்கள் இப்பவும் நான் சாலிகிராமத்தில பார்ப்பேன். ஸோ நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எல்லாருமே முயற்சிக்கிறது தான். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுது அப்படிங்கிற இடத்துல நம்ம ஒரு பயணம் போட்டோம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய இங்க இது பண்ற விஷயத்துல தான் ஒரு கட்டத்துல வந்து கன்வின்ஸ் ஆகி வந்து எல்லாருமே சரி இது ஒரு ஃபார்முலா வாங்கி ஈஸியா மூவ் ஆன் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் அது போறாங்களே தவிர்த்து,
ஸோ மற்றபடி வந்து யாரும் அந்த வலுக்கட்டாயமாக போனோம். ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ மலையாள ஃபிலிம்ஸு நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்தை வச்சு எடுத்துகிட்டு மூவ் ஆன் பண்ணி போயிடுவாங்க. இப்போ நமக்கு இப்போ அந்த கல்ச்சர் ரொம்ப அழகாக வந்துச்சு. நீங்கள் குட் நைட் பார்க்கலாம், இப்போ ரீசெண்டாக பார்க்கிங் பார்க்கலாம், சித்தா பார்க்கலாம். ஸோ வந்து என்னென்னா அந்த கண்ணன் டிரைவன் மூவிஸ் வந்து இப்போ நமக்கு ரொம்ப இதுவாக வந்துட்டு இருக்குது. ஸோ வந்து இது தொடரும்போது நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு 6 months பேக்கில் ஒரு வினோத் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா வந்து இது மணிகண்டன் சாரோட கடைசி விவசாயிக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வேற, அவர் இயக்குன படங்களுக்கு கிடைச்ச துணிவுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நம்ம இதில் எடுத்துகிட்டு போகும்போது போராட்டங்களும் இதுவும் ப்ரொடியூசர்ஸை ஏன்பா இப்போ நான் இந்த பைரிக்கு 2-3 ப்ரொடக்ஷன் ஹவுஸில் என்ன சொன்னால், ஏன்பா இந்த கதை எடுத்துக்கணும் சுற்றிட்டே இருக்கு நீ. ஏன்னா எனக்கு தெரியும் அவங்களுக்கு, நான் ரொம்ப வருஷமாக இந்த கதையில் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுதான் மாறி வந்தோன்னா ஈஸியாக ஸ்டாப் ஆகிடுச்சுது. அதை போட்டுரு, நாவர்கள் இதெல்லாம் விட்டுரு, பயப்புறாலாம் விட்டுரு, நீ வேற ஒன்று எடு, வேற ஏதாவது பண்ணுவோம் நம்ம, இந்த மாதிரிலாம் சொன்ன ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இந்த நடைமுறை சிக்கல்கள் இங்கே ஒன்று இருக்கும்போது இதுதான் இல்லை. இன்னும் கொஞ்சம் இந்த ஓடிடி இப்போ நமக்கு வரும்போது ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு ஆர்கானிக்காக இருந்தது. என்னன்னா இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் வந்து நீங்கள் பண்ணால் அவங்க எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ மறுபடியும் அந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா வந்து தியேட்ரிக்கல் வந்து சக்ஸஸ் ஆன ஃபிலிம்ஸு தான் அவங்களும் வந்து அந்த கண்டென்ட்டை தான் அவங்க வாங்குறது ஆர்வம் கட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் ஓடிடி ரைட்ஸ் முதல்ல வித்திருக்கா அப்படின்றலாம் இப்போ பார்க்குறாங்க. அதுதான் இன்னைக்கு விஷயமும் அதுதான். நீங்கள் வந்து என்னன்னா அது வந்து ஓடிடி ரைட்ஸ் வந்து எப்படின்னா அவங்க வாங்குறது எப்படின்னா வந்து நம்ம வந்து தியேட்ரிக்கல் ஃபஸ்ட்டு என்ன போயிட்டு வந்துருங்க. ஏன்னா வந்து பெரிய ஆர்டிஸ்ட்னா ஈஸியாக வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி இல்லாதவங்களும் தியேட்டர் போயிட்டு வந்துருங்க பார்க்கலாம். அந்த ஒரு பதில் தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ வந்து அந்த ஓடிடியோடது ஒன்று நல்லா கண்டென்ட் எடுத்துகிட்டு சரி அதை எடுத்து பண்ணிடலாம் அப்படிங்கிற கொரோனா டைமில் அதை பண்ணாங்க. கண்டென்ட் ஸோ அந்த படத்தை நல்லா இருக்குது எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ மார்க்கெட்டோட டிமாண்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் கொஞ்சம் இந்த ஒரு கேள்விக்கான பதில் அதுதான். இயக்குனர்களை மாற்றுறதும் மாறுறது அந்த விஷயங்கள். உங்களுக்கு தமிழ் சினிமா மேலே ஒரு பார்வை இருந்திருக்கும்ல. தமிழ் சினிமாவில் இப்படி நம்ம ஒரு ஆக்ட்ரஸ்னா இப்படி இருப்போம், தமிழ் சினிமாவில் இப்படிலாம் நடிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது பைரி கமிட் ஆனதுக்கப்புறம் அந்த பார்வை எதுவும் மாறி இருக்கா? தமிழ் சினிமா மேலே இருந்த பார்வை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து எப்படி இருக்கேனோ இப்போதைக்கும் நான் இன்னும் தமிழ் தெலுங்கு மலையாளமில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதுக்கு காரணமே எனக்கு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பிடிச்சதா. இப்போதைக்கும் நான் பண்ணால் இன்னும் கண்டினியூ பண்ணுறது வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் தமிழ் இருக்கேன். மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிப்போம்னு அப்படிலாம் சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், தமிழ் பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற அதுலேயும் தீவிரமாக இருக்காங்க. அப்படின்னு இப்போ யார் நான் சொன்னா? கல்யாண மலை தாத்தா மாதிரி உட்காந்து அவங்க எல்லாமே வந்து சும்மா சொல்றாரு இல்லை நிஜமாக தான் சொன்னியா இல்லை நீ? நான் சொன்னேன் அவங்க ஸோ கண்டிப்பாக தமிழ் பையன் தான் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி ஓகே. இல்லை. நேற்று வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிட்டீங்களா? நீங்க தேவையில்லாம இப்படி எல்லாம் சொல்றீங்க. இல்லை இல்லை சொல்லவும் அதை கேட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இல்லை எதுவும் எதுவுமே இல்லையா? இல்ல. ஓகே சரி. பிப்ரவரி 23 இந்த பைரி திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். கோபுரம் சிப்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.